ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபஸ்ட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ் தான் இருக்கும். அதாவது மோர் தேன் ஒன்று பேஸ் கிளாஸ், எத்தனை பேஸ் கிளாஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ் தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து டெஃப் இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே செல்ஃப் போடணும். செல்ஃப் போட்டால் தான் கீழே வர வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். செல்ஃப் இங்கே ஒரு டாட் ஆப்ரேட்டர் வேணும். டாட் ஆப்ரேட்டர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நேமை போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ரோல் நம்பரை போட்டுக்கிறேன். ரோல் நம்பர் வந்து 45. அடுத்து ஒரு மார்க்காக என்ட்ரு பண்ணலாம். இது 2x3 வாங்கி பண்ணலாம், நம்மளாவும் வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இங்கிலீஷ் மார்க் வந்து 99. மேக்ஸ் மார்க்கு 98. செல்ஃப் அடுத்து சயின்ஸ் மார்க்கு 5 மார்க்கோட டோட்டல் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் தான் இது. அடுத்து சோசியல் மார்க்கு ஃபஸ்ட்டு இப்போ மார்க்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் இன்புட் வேல்யூஸு. அடுத்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். 2 பேஸ் கிளாஸ் இருக்குது. இப்போ நான் இப்போதைக்கு 2 பேஸ் கிளாஸ் மட்டும் வச்சுக்கிறேன். பி ஒரு பேஸ் கிளாஸு, அதுக்கு கேல்குலேட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து செல்ஃப் டாட் டோட்டல். இந்த செல்ஃப் இருந்தால் தான் வேரியபிள் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. அது டாட் ஆப்ரேட்டர் முக்கியம். இப்போ எல்லாம் மேலே யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸை இங்கே போட்டுக்கலாம். ஒன்றா இங்கிலீஷ் மார்க்கு ஒரு மார்க்காக என்ட்ரு பண்ணிக்கலாம். மேக்ஸ் மார்க்கு சயின்ஸ் மார்க்கு சோசியல் மார்க்கு. ஓகே, இப்போ கேல்குலேட் 5 மார்க்கையும் கூட்டியாச்சு. அது ஒரு ஃபங்க்ஷனில் வச்சுருக்கோம், அது ஒரு கிளாஸில் வச்சுருக்கோம். இப்போது கிளாஸ் சி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்.
கிளாஸ் சி ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ ஏ கிளாஸையும் பி கிளாஸையும் சி கிளாஸ்லையும் இன்க்ரீட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் நேம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். நேம் set.name. இப்போ நம்ம இங்கே தனியாக நம்ம வேல்யூ கொடுக்கணுன்னு தேவையில்லை. இப்போ நம்ம இன்புட் கிளாஸையும் நம்ம சி கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறதுனால அங்கேருந்து இது வேல்யூஸ் எடுத்துக்கும். roll number. இப்போ டோட்டல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். total. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆப்ஜெக்ட் ஓபிஜின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்டில் சிக்கு மட்டும் இப்போ சி கிளாஸ்க்கு மட்டும் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம மற்ற கிளாஸில் இருக்கிற மற்ற கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டுமே அந்த கிளாஸில் இருக்கிறோட எலிமெண்ட்ஸ்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் பண்ணுவோம். அவ்வளோதான், அவுட்புட் வந்துடுச்சு. தேங்க்யூ.